இப்போ வந்து எல்ஜி என்ன சொல்கிறான்னா, இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக மார்க்கெட் கேப் 40 பில்லியனு ஹுண்டாய்க்கு. இந்தியாவில் மட்டும் 22 பில்லியனு. அவன் மட்டும் ஏன்டா அடிக்கணும்? எல்ஜி எங்களுக்கு மார்க்கெட் கேப்பே இல்லை. இந்தியாவில் எல்லா ரீட்டைலும் வந்து காசு கொட்டுறீங்க. உங்கள்கிட்ட காசு கொட்டி கிடக்கு. அதனால் நாங்கள் எல்ஜியை ஒரு ஐபிஓ போட்டு அக்டோபரில் காசை அள்ளிக்கிறோம். அதை நாங்கள் வெளில எடுத்துகிட்டு போகிறோம். அண்ணன் மல்ஹோத்ரா கூட இருக்கிறாரு. மல்ஹோத்ரா கூட நம்மளுக்கு ஃப்ரீயாக எடுத்து விட்டுட்டே இருக்கிறாரு. அதனால் மல்ஹோத்ரா காசையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் டாலராக மாற்றி போட்ட காசை எடுத்துடுறோம். இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண காசை எடுக்கிறோம். ஹுண்டாய் அதே மாதிரி தான் எடுத்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டெல்லாம் வீக்காக இருக்குது. இந்தியாவுக்காக காரெல்லாம் பண்ண முடியாது. இங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டாட்டா சொல்லிட்டான். அதே மாதிரி தான் இப்போ ஹுண்டாய் பண்ணால் எல்ஜி ஃபாலோ பண்ணணும். எல்ஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாரு. அதனால் எல்ஜி பப்ளிக் இஷ்யூ வரும். அதையும் தயவு செஞ்சு லெஃப்ட் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது.